உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல வேலைகளும் பல்வேறு துறை சார்ந்த பணிகளும் இருந்த காரணத்தினால், மேலும் வழக்கு விசாரணை என்பது ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரவிருக்கக்கூடிய நிலையில் சற்று இடைவெளி விட்டிருந்தோம். ஆனால் அதற்குள் வழக்கம் போல இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு பின்னணியில் இருந்து கொண்டு சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றி தவறான, பிழையான, நயவஞ்சகமான முறையில் பிழையான கருத்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அடுத்த நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கியிருக்கிறார்கள். ஜூன் 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் முன்வைப்பதற்காக சில பல நாடகங்களை நடத்தி, அதன் மூலமாக தரவுகளை முன்வைத்து தங்களுக்கு சாதகமான ஒரு பலனை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடக்கத்திலேயே நம்ம கூறினோம், இப்படிப்பட்ட ஒரு அனுமதி கிடைத்திருப்பதே வள்ளலாருடைய அருளாசியில்தான் என்று அவர்கள் உளறி கொட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாம் சொன்னோம், இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய முழு ஒப்புதலோடு இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமையும் என்றிருந்தால் ஒரு துளி எதிர்ப்பு கூட கிளம்பி இருக்காது. அத்தகைய நிலையை திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒருபோதும் உருவாக்க மாட்டார் அல்லது அனுமதிக்க மாட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அதை அனுமதிக்க மாட்டார். ஆனால் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள், இவ்வளவு கடுமையான ஆட்சேபனைகள், இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வந்திருக்கிறது என்றால், இதன் காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த தொடக்க பணிகளே முழுவதுமாக முடங்கி போயிருக்கிறது என்றால், இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய விருப்பத்திற்கு விரோதமான செயல்பாடுகள் என்கிற காரணத்தினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடத்தில் கை வைத்த காரணத்தினாலும் நடந்த விளைவுகள் என்பதை இன்னும் அறியாமல் இருந்தால், அவர்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மட மூடர்கள் என்றே நாம் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டலாம். காரணம் என்னென்னா, தமிழர் மெய்யியல் இறையியல் பற்றி எந்த அறிவும் இல்லை. அதே போல் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஆற்றலை பற்றி எந்த அறிவும் இல்லை. சில பல வேலைகளை நாம் செய்துவிட்டோம் என்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தையும் வள்ளலாரையும் தங்கள் வசதிக்கு ஏற்ப வளைத்து கொள்ளலாம் என்று அற்ப சிந்தனையில், ஒரு மயக்கத்தில், மாயையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. முதலில் வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அப்படியானால் வடலூரில் எங்கேயோ அமைக்க போகிறாங்க என்று எல்லோருமே இருந்தோம். அதன் பிறகு வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும், அதுவும் பெருவழிக்குள் தான் அமைக்கப்படும் என்று அரசல் புரசலாகவும், அதே போல் வள்ளலார் 200 விழா நிறைவு நாளன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட அந்த அரங்கில் அங்கே ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்த 106 ஏக்கரில் உள்ள 71 ஏக்கரிலும் முழுமையாக கட்டப்படக்கூடிய சர்வதேச மையம் என்கிற அந்த கட்டுமானத்தை பார்த்த பிறகுதான் தூக்கி வாரி போட்டது அனைவருக்குமே. எப்படி மெக்காவிலே பார்த்திங்கன்னா, அந்த காபாவை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபட்டு வலம் வழிபட முடியுமோ, அதுபோல ஒரு 106 ஏக்கர் பெருவெளியை உருவாக்கி, அதிலே சத்தியஞான சபையும் தர்மசாலையும் வைத்து, வேறு எந்த கட்டடங்களும் கட்டுமானங்களும் அங்கே எழக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ள திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய விருப்பத்திற்கு நேர் எதிராக சத்தியஞான சபையினுடைய மாண்பை கெடுக்கும் வகையிலும், தர்மசாலையினுடைய புகழை கெடுக்கும் வகையிலும், அங்கே சுற்றுலா தலம் போல சர்வதேச மையம் என்கிற பெயரில் தொடக்கத்திலிருந்து, அதாவது துவக்கத்திலிருந்து, சாலை தொடக்கத்திலிருந்து, இந்த நெய்வேலி சாலை தொடக்கத்திலிருந்து சத்தியஞான சபை வரையிலும் 80 அடி ரோடுகள், மார்பிள் வசதிகளோடு அலங்கார கட்டடங்களை எல்லாம் வைத்து ஒரு சுற்றுலாத்தலம் போல ஆக்கி ஒட்டுமொத்த சன்மார்க்கத்தை முடமாக்கக்கூடிய இந்த சதித்திட்டத்தை தான் தற்பொழுது தொடர்ந்து எல்லோருமே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, எப்படியாவது அங்கே அதை கட்டிவிட வேண்டும் என்கிற துடிப்போடும், எப்படியும் கட்டித்தான் தீருவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடும் இவர்கள் ஈடுபடுவதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து ஆய்ந்து, நம்முடைய செய்தியாளர் புலனாய்வு குழுவும் ஆய்ந்து, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த பணம் சார்ந்த குழிக்கக்கூடிய தொழிலாக இதை மாற்றக்கூடிய, இடமாக மாற்றக்கூடிய நயவஞ்சக அவர்களின் திட்டமெல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது.
இதன் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு இதுக்கு எதிர்ப்பு வரும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. முதல்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மையம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. மாறாக இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி நபர், தம்மை வழக்கறிஞர் என்று அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் தற்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு தான் வழக்கறிஞராகவே பதிவு செய்திருக்கிறார். அவர் நீதிமன்றத்திலே ஏதோ ஒரு பணியாற்றிக் கொண்டிருந்தவரா இருக்காரு. அவரையும் அவர் சார்ந்தவர்கள் பெயரையும் நாம ஏன் உச்சரிக்கல அப்படின்னா, பயத்தினாலேயோ, அச்சத்தினாலோ இல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் பெயர் உச்சரிக்கும் வகையில் அவர்கள் ஒரு சிறந்த பண்பு கொண்டவர்கள் அல்ல என்கிற காரணத்தினாலும், ஏற்கனவே அவர்களுக்கு தேவையில்லாம விளம்பரம் கொடுத்து விட்டோம் என்கிற காரணத்தினாலும், அதை தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு தனி நபர் அவருடைய வடிவமைப்பில், அதற்கு பின்னணியில் ஒரு குழு இருந்து கொண்டு, அழுத்தங்களோடு இவர்கள் செயல்பட்டு, இந்த 106 ஏக்கருக்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பை அகற்றுவதை விடுத்துவிட்டு, மீதம் இருக்கிற 70 ஏக்கரிலும் வந்து முழுவதுமாக கட்டுமானங்களை கட்டி, சர்வதேச மையம் என்பது ஒரு 3.18 ஏக்கரில் ஒரு ஓரமா தாங்க கட்டுறோம். மற்றபடி இங்க வந்து நாங்க எதுவும் கட்டல. அடிப்படை வசதிகளை செய்றோம். ஒரு 300 டாய்லெட் கட்டுறோம். நெய்வேலி சாலையிலிருந்து ஒரு முன்னாடி ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்ச் போடுறோம். அதுலேருந்து ஒரு 80 அடி சாலைய போடுறோம். 2 புறமுமே மண்டபங்கள் இருக்கும். தியான மண்டபம் இருக்கும். அப்புறம் ஞான சபையை சுற்றி வந்து சறுக்கு மேடை பண்றோம். இப்படின்னு ஒட்டுமொத்தமாக சர்வதேச மையம் என்பது 3.18 ஏக்கர் தான். மீதமுள்ள இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூரா இது மாதிரியான இவையெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு பக்தர்களுக்கான வசதிகள் அப்படிங்கிற அடிப்படையில வந்துருது. இதில் இவர்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலில் அடிப்படை வசதிகள்ன்றாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கடலூரில் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அங்கு உள்ள தர்மசாலையில வந்து பார்த்தீங்கன்னா, 500லிருந்து 700 சன்மார்க்க சங்கத்தவர்கள் காலை முதல் மாலை வரை உண்ணா நோன்பு இருந்து, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெளிக்குள் ஏன் கட்டக்கூடாது என்பதை விளக்கி ஒரு உண்ணா நோன்பு இருந்து, தொடர்ந்து வந்து முழக்கங்கள் இட்டும், உரைகள் ஆற்றியும் இருந்தாங்க. அதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கி. வெங்கட்ராமன் ஐயா உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. அந்த காலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுதெல்லாம் இந்த சர்வதேச மையத்தை பற்றி எந்த விதமான விளக்கத்தையும் இந்து சமய அறநிலையத்துறைலாம் கொடுக்கல. அதற்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகு அவசரமாக ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பாகவே இது தொடர்பாக மனு அளித்திருந்தவர்களுக்கெல்லாம் மனுவிற்கு பதிலளிக்கிறேன் பேர்வழி என்கிற அடிப்படையில் வடலூர் தெய்வ நிலையத்தைச் சேர்ந்த அந்த செயல் அலுவலரான ராஜா சரவணகுமார் என்கிற அவர், அந்த அதிகாரி எல்லாருக்கும் மின்னஞ்சல் பதில் அனுப்புகிறாரு. என்ன பதில் அனுப்புகிறாரு? இந்த சர்வதேச மையம் என்று நீங்கள் கட்டக்கூடாது, பெருவழிக்குள் கட்டக்கூடாது என்கிற உங்களுடைய மனுவை நாங்கள் பார்த்தோம். உள்ளுக்குள்ளே இப்போ நாங்கள் கட்டுறது வந்து கழிவறை தான் கட்டுறோம், குளியலறை தான் கட்டுறோம், தங்குமிடம் கட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு வரியில் கடைசியில் உபசாலைகள், கிளைச்சாலைகள் வள்ளலார் சொன்னதை கட்டுறோம் அப்படின்னு ஒரு வரியில் போட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. இது மார்ச் மாதம், மார்ச் 28. ஜனவரி மாதத்தில் தொடங்கி 3 மாத காலம் எந்த அசைவுமே இல்லாமல் அப்படியே வந்து போக்கு காட்டி கொண்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறையும், அதே போல் இதற்கு பின்னணியில் இருந்த இந்த ஒரு சதிகார ஒரு கும்பல், இந்த கும்பல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர்கள் வந்து அப்படியே போக்கு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன உடனே எங்கே நீதிபதியை கேட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே அவசரமாக 6 மாத காலமாக பதிலளிக்காதவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க. அப்போது முதல்ல இது அடிப்படை வசதி தான். சர்வதேச மையம்னாலே பக்தர்களுக்கான அடிப்படை வசதி, குளியலறை, தங்குமிடம், தண்ணீர் வசதி, உணவு வசதி அப்படின்னு திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இன்னும் வந்து எதிர்ப்பு வந்து வலிமையாக ஆனதற்கு பிறகும் நீதிமன்றத்தில் வலுவான ஒரு வாதங்களை எல்லாம் பெருவழிக்குள் கட்டக்கூடாது என்பதற்கான வாதங்களை எல்லாம் முன்வைத்த போது, அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? கண் துடைப்பு வேலைகளை தொடங்கினாங்க. எப்படி? குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 சாலைகள், 8 சாலைகள், 6 சாலைகள் இதுலேயே அவங்களுக்கு குழப்பம் இருக்குது. ஒருவருக்கொருவர் எப்படி முரண்படுறாங்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன். 6 சாலைன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ 7 சாலைன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. 8 சாலைன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. 2 சாலை வந்து ஏற்கனவே இருக்கிறனால மீதி 6 சாலை அப்படின்றாங்க. இந்த இந்த பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நான் தன்னை வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகம் என்ன தலைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளலார் பெருவழியும் 8 சாலைகளும் அப்படின்னு ஒரு புத்தகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் இவர்கள் என்ன இந்து சமய அறநிலையத்துறை அஃபிடவிட்டில் தாக்கல் செய்தோ,
அதே போல் இவர்கள் பேசக்கூடிய உள்ளுக்குள் தான் கட்டலாம் என்பதற்கு ஆதரவாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரே ஒற்றை புள்ளியிலிருந்து தான் எல்லா இன்புட்டுமே வருது. அது இந்த புத்தகம் எழுதிய தன்னை வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய, வழக்கறிஞராக தன்னை புதிதாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமேதாவி. இவரை தவிர வேறு யாருமே பார்த்தீங்கன்னா, அங்கே இன்புட் என்று சொல்லக்கூடிய உள்ளீடுகளையே இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது. தொடக்கத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வாய்மூடி இருந்த போதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இணையதளங்களிலும் அதே போல் யூடியூப்பில் இந்த நபர் சொன்ன அந்த ஒரு கொற்றை கருத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்வதேச மையம்னா என்ன அப்படின்னு கேள்வி அவங்களே நம்மளை திருப்பி கேட்டாங்க. சர்வதேச மையம்னா இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படின்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர், இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் இருக்க போகுது. அது அங்கே தான் கட்டணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் என்ற போது இந்த வாதத்தின் அடிபட்டு போய்விடுவோம் என்கிற காரணத்தினால அடிப்படை வசதிகள் என்ற ஒன்றை புதிதாக நுழைத்து, அதற்கு பிறகு இல்லாத வள்ளலார் கூறாத சாலைகள் என்கிற உள்ளே நுழைத்து தற்பொழுது எதில் நிற்கிறாங்க தெரியுங்களா? முழுக்க முழுக்க இந்த சாலைகளில் நிற்கிறாங்க. அப்போது சர்வதேச மையம்னா என்ன? இந்த 7 சாலைகள், 8 சாலைகள், 6 சாலைகள் என்று 3 கவுண்டில் கொடுக்குறாங்க. 6, 7, 8ன்னு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கவுண்ட்டு, வெவ்வேறு பெயர் வேறு, அதுக்கு வெவ்வேறு விளக்கம் வேறு, ஒவ்வொன்றும் செம காமெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது இந்த சாலைகளை வைத்துக்கொண்டு இதுதான் சர்வதேச மையம் அப்படின்னு நிற்கிறாங்க. அதை முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, 100 கோடி ரூபாயை ஒதுக்கீடு பண்ணியாச்சு, சர்வதேச மையங்கிற பேர் வச்சாச்சு. ஆனால் அந்த சர்வதேச மையம்னா என்னன்னு சொல்ல தெரியல. என்னடா பண்ணலாம், இந்த மாதிரி தகராறு பண்ணுறாங்க, எதுக்குறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே கட்டாதீங்க வெளியில் கட்டுங்க அப்படின்னா, இல்லை உள்ளதான் கட்டுவோம் அப்படின்னு. அப்புறம் 12 ஏக்கர் வெளியில் தனியாக கட்டுறோம், அது இல்லாமல் இங்கே 71 ஏக்கரில் முழுசாக கட்டுறோம் அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள், வெளிப்படைத்தன்மை இல்லாதவை. தொடக்கத்திலிருந்தே சர்வதேச மையம்னா இதுதாங்க, இதுதான் இங்கே அமைய போகுது, இதற்கான ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அங்கே 4 ரோட்லேயோ தெய்வ நிலையத்திலேயோ தர்மசாலையிலையோ வைத்திருக்கலாமே, இதுவரை வைக்க கிடையாது. முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்கலாமே, கொடுக்க கிடையாது. வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே, இல்லை. ஒரு நாளைக்கு சர்வதேச மையம்னா டாய்லெட் கட்டுறது, அடுத்த நாளைக்கு சர்வதேச மையம்னா குளியலறை கட்டுறது, அடுத்த நாளைக்கு சர்வதேச மையம் என்னன்னு கேட்டோம்னா கிளைச்சாலைகள் கட்டுறது, அடுத்த நாள் சர்வதேச மையத்தில் எத்தனை சாலைகள் இப்போ கட்டுவீங்கன்னா 8 சாலைன்னு ஒரு நாள் சொல்கிறது, அடுத்த நாள் இன்னொரு நாள் கேட்டோம்னா 6 சாலை அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த சாலைக்கு விளக்கமெல்லாம் கொடுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளக்கம். இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. இது யாருடைய வரிப்பணம்? மக்கள் வரிப்பணம். இது சேகர்பாபு தன் சொந்த பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுக்கறது அல்ல. மு.க. ஸ்டாலின் தன் கல்லாப்பட்டியிலிருந்து, வீட்டு கல்லாப்பட்டியிலிருந்து எடுத்து கொடுக்குற காசு இல்லை, மக்கள் வரிப்பணம். அடுத்ததாக அந்த இடம் யாருக்கு சொந்தம்? சிதம்பரம் ராமலிங்கம் என்கிற திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பெயரில் பட்டாவாகி பதிவாகி இருக்கக்கூடிய நிலம். அதனுடைய நிர்வாகம் மட்டும்தான் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கிறது. அந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறையோ தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது அல்ல. அந்த இடத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமேயானால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் அனைவரையும் அழைத்து, பல்வேறு கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் உடையவர்களாக இருந்தாலும் குறைந்தது 100 பேர் கொண்ட அனைத்து உலக சன்மார்க்க சங்கத்தவர்கள், தனக்கு சாதகமானவர்கள் மட்டுமில்லை, தான் பணம் கொடுத்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணி கூட்டு வர்ற அல்ல, முறை இயல்பான சன்மார்க்க சங்கத்தை பற்றி அறிந்தவர்கள், சன்மார்க்கம் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மெய்யியல் ஆய்வறிஞர்கள், குறிப்பாக ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவரை பற்றி வாசித்து அறிந்தவர்கள், இவர்கள் அனைவரையும் அழைத்து கருத்துக்களை கேட்டுதான் செய்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அங்கே முறையாக இது இந்து சமய அறநிலையத்துறை என்று அதனுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்தால் அதை ட்ரஸ்டி என்று சொல்லக்கூடிய அறங்காவலர் குழு நியமித்திருக்க வேண்டும். அதுவும் செய்யலை. நீதிமன்றத்தை கேட்டதுக்கு பிறகு தான், ஆமாங்க ஏற்கனவே நாங்கள் கால் ஃபார் பண்ணிட்டோங்கய்யா, அழைப்பதெல்லாம் கொடுத்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கய்யா, 2.5 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஏன்பா பண்ணலன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அதுலேயும் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவற்ற தன்மை. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் இவர்கள் நடக்கவில்லை. அதே போல் இது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய முழு அனுமதி பெற்று கருத்து கேட்டும் இவர்கள் நடத்தவில்லை. 100 கோடி ரூபாயில் கட்டுறது, 100 கோடி ரூபாய் அலாட்மெண்ட்டுப்பா, ரைட்டு. அதில் எப்படியோ பார்த்திங்கன்னா கட்டிங் அப்படின்னா 30% 40% கட்டிங், சில இடங்களில் 50% கட்டிங்கெல்லாம் போகுதுன்றாங்க பொதுப்பணித்துறையில். ஸோ அதெல்லாம் வெளி உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் வச்சுக்கோங்களேன். சரி, இதில் இவங்க கணக்கு எப்படி இருந்தாலும் காட்ட தான் போகிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் 100 கோடி ரூபாய்ங்க போட்டாச்சு. சரி, ஏன் இவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு பின்னணியில்
இந்த தெய்வ நிலையம் என்கிற இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் அதற்கு உள்ள வந்து இந்த சர்வதேச மையத்தை கட்டிவிட்டு, இந்த சர்வதேச மையத்தை வந்து அதை நிர்வகிக்கக்கூடியது யாருன்னா, தலைமைச் சங்கம் என்கிற ஒரு பெயரில் ஏற்கனவே வெளியே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் தலைமைச் சங்கத்தோடு இதை டை அப் செய்து, இந்த தலைமைச் சங்கம் தான் வள்ளலார் உருவாக்கிய தலைமைச் சங்கத்தினுடைய நீட்சி என்பதைப் போல ஒரு கணக்கு காண்பித்து, இந்த தலைமைச் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக 1 ஆண்டுகளாக குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே தான் கட்டணும் அப்படின்னு புத்தகம் எழுதுறது, ஒவ்வொரு தர்மசாலைக்கும் 10,000 20,000 டொனேஷன் அள்ளி அள்ளி கொடுக்கறது, சங்க கூட்டத்தை கட்சி கூட்டம் போல நடத்துறது, சன்மார்க்க கூட்டத்தை அரசியல் கட்சி கூட்டம் போல ஆட்களை வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு எப்படி வந்து அரசியல் கட்சி கூட்டு வருவாங்களோ அதுபோல் சுற்றுலா கூட்டு வர்றேன், வடலூரை சுற்றி பார்க்கலாம் வாங்க, பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலாம் வாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டு வந்து பணத்தை செலவு பண்ணி வாகனத்தை செலவு செய்து கட்சி கூட்டங்கள் போல நடத்தி அதை வந்து அவமதிப்பது என்கிற இந்த கூட்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதன் பின்னணியில் இருந்து கொண்டு இவர்கள்தான் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கப் போகிறார்கள். ஆக இந்த சங்கம்தான் உலக அளவில் நாளை நன்கொடைகளை வசூல் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. ஆக பல 100 கோடி ரூபாய், 1-2 நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, பல 100 கோடி ரூபாய் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பல்லாயிரம் கோடி ரூபாயை அங்கே வந்து நன்கொடைகளாக வசூலித்து அங்கே பணம் புரள இருக்கிறது. பணம் பொருள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் இவர்கள் கையில் இருக்கும்போது இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுதே அதற்கான சட்ட விதிகளை மாற்றி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமைச் சங்கம் என்பதுதான் நிர்வாகத்தில் இருப்பது போலவும் அவ்வாறு ஒன்றை செய்து இது தொடர்ந்து ஒரு பணம் ஈட்டக்கூடிய பணம் காய்க்கக்கூடிய மரமாக ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கத்தை மாற்றுவதற்கான சதித்திட்டம்தான் இவர்கள் பின்னணியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாக தான் நீங்கள் இவ்வளவு மெனக்கட்டுறாங்க. இப்போது கள்ளச்சாராயம் ஓடுது தமிழ்நாட்டில். அதை தடுப்பதற்கு சேகர்பாபு உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சர்கள் ஏதாவது வந்து 100-1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போடலாம்ல. மதுவுக்கு போய் அடிமையாகாதீங்கப்பா, அது மதுவிலிருந்து மீள விரும்பக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்ன காரணத்தினால அவர்கள் ஆனாங்க என்று ஆய்வு செய்து ஒரு மாவட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்குனா கூட நீங்கள் எத்தனை பேரை இங்கே வந்து நல்ல மனிதர்களாக இங்கே மாற்ற முடியும்? கஞ்சா போதை மருந்துகள் இங்கே கடத்தப்படுகிறது என்றும் அது திமுக கட்சியில் அயலக பொறுப்பாளராக இருந்தவரே அந்த குற்றச்சாட்டில் மீது அவர் வந்து கைதாயிருக்காரே. இது போன்ற போதைப் பொருட்கள் வந்து மக்கள் ஆளாகாமல் தடுப்பதற்கு எத்தனை 100 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணலாம்? இதற்கெல்லாம் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் வள்ளலாருக்கு 100 கோடி ரூபாய் அளவில், அதுவும் பெருவெளிக்குள் தான் கட்டுவோம், எந்த இடத்துலையும் கட்ட மாட்டோம், எங்கே கட்டினாலும் செல்லாது என்று சொல்லக்கூடியது. இதை எந்த விதத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க? மனச்சான்றுடைய மனசாட்சியுடைய ஒவ்வொரு சராசரி மனிதரும் தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும். ஆக இதற்கு பின்னணியில் இவர்கள் வேண்டுமென்றே பெருவெளிக்குள் தான் கட்டுவோம் என்கிறதை அடம்பிடித்து கொண்டு செய்வதற்கான காரணம், வெளியில் கட்டிட்டாங்கன்னா இவர்களுக்கு இந்த ஷோ காண்பித்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லாரையும் கூட்டு வந்து காமிச்சு வெளிநாட்டோட டையை போட்டு இந்த பண வசூல் என்பது செய்ய இயலாததாகிவிடும், அது ஞான சபைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லாததாக ஆகிவிடும் என்கிற அதெல்லாம் தாண்டி இவர்கள் வேறு சில திட்டங்களையும் உள்ள வச்சுருக்காங்க. காலம் வரும்பொழுது அதை நம்ம உடைப்போம். முழு தகவலையும் நம்ம எடுத்தாச்சு, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு காலத்திற்கு வெளியில் வரும்போது ஒவ்வொன்றாக வெளியிடுவோம். அதற்கான காலம் வரும், சரிங்களா? ஆக இவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுத்துகிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ நீதிமன்றத்தில் வந்து தற்பொழுது வந்து வழக்கு விசாரணை நடந்து கடந்த முறை நீதிபதி அவர்கள் வந்து மகாதேவன் மற்றும் ஆதிகேசவுலு ஆகியோருடைய அமர்வு வந்து அமர்ந்து அன்னைக்கு விசாரித்தாங்க. விசாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது என் சுரேஷ் வழக்கறிஞர் அவர் வந்து அவருடைய தரப்பு வாதம், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தன் நினைக்கிறேன், அவர் ஒரு வழக்கறிஞர். இந்த 2 தரப்பு வழக்கறிஞர்களில் சிவஞான சம்பந்தம் வந்து தமிழ் வேங்கி அவருடைய வழக்கறிஞர். அவருடைய பிரேயர் என்னவாக இருந்துச்சுன்னா, நீதிமன்றத்தில் இந்த சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அரசாணையே தவறு, அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிறது அவருடைய பிரேயர். வினோத் ராகவேந்திரா என்கிற மனுதாரருடைய வழக்கறிஞர் வந்து என் சுரேஷ் அவருடைய வாதம் என்னென்னா, இது வந்து வழிபாட்டு தளத்துக்குள்ளே வந்து சர்வதேச மையம் உள்ளிட்ட வேறு எந்த இது செய்யக்கூடாது, வெளியில் தான் கட்டணும். 100 ஆண்டுகள் 157 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, 100 ஆண்டுகளுக்கு மேலே போனாலே தொல்லியல் தொன்மையானது, அது ஹெரிட்டேஜ் என்று நீதிபதி மகாதேவன் அவர்களாலேயே அறிவிக்கப்பட்ட ஒன்று.
எனவே அப்படிப்பட்ட இடங்களில் இதுவும் இருக்கிற காரணத்தினால உள்ளே கட்டக்கூடாது, வெளியே கட்டணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை வச்சு அவங்க வாதம் பண்ணுறாங்க. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 2 பேர் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து என். சுரேஷ் மற்றும் திருஞான சம்பந்தம் இவர்களுடைய ஆதரவாக மேலும் 2 மனுதாரர்களும் உள்ளே வந்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து அரசு தரப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து அந்த இடத்துல அங்கே ஆக்கிரமிக்கலை, அதிலேயே தான் கட்டுவோம், அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கும், இது பக்தர்களின் மேன்மைக்காக, வசதிக்காக, வழிபாட்டுக்காக என்று அவர்கள் ஒரு சப்பைக்கட்டுக்காரனாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இறுதியாக, அங்கே வந்து தர்மசாலைன்னா என்ன, ஏற்கனவே இருக்குது, 1867 வள்ளலார் கட்டினது. அதற்கு பிராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்க சாலை அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. 2வது வைத்தியசாலை, அது மெடிசினல் சென்டர் கட்டுறாங்க. அடுத்தது சாஸ்திர சாலை. இதில் 3வதாக இவர்கள் குறித்து சாஸ்திர சாலை, இதுதான் சத்தியஞான சபை அப்படின்னு நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன கொடுமைன்னா, நீதியரசர் மகாதேவன் அவர்கள் சன்மார்க்கத்தை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் கரைத்து குடித்தவர். அவர்கிட்டயே போய் இப்படிலாம் வந்து இவர்கள் வந்து கதையாக அளந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது உபகார சாலை. உபகார சாலைன்னா ஓல்டேஜ் ஹோமா. அதை வந்து முதல்ல தர்மசாலை எழுதிட்டாங்க மேலே. தர்மம்னாலே என்னங்க அர்த்தம், பிறருக்கு தர்மம் செய்வது உதவி செய்வதுன்னு தான். அப்புறம் 4வதாக வந்து உபகார சாலைன்னு ஒன்று வருது. முதல்ல இருந்த தர்மசாலை இறக்க சாலைன்னு இவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க இவங்களுக்கு வசதியாக. அப்புறம் வந்து உபகார சாலைன்னா ஓல்டேஜ் ஹோமா, அது வந்து உபகாரம் செய்தல் அப்படின்னா முதியோர் இல்லம் அப்படின்னு. உபகார சாலைக்கு முதியோர் இல்லம்ங்கிற பொருள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உபகார சாலைனாலே முதியோர் இல்லம் அப்படின்னு எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த டிக்ஷனரியிலாவது இருக்கா நேரடியாக விளக்கம்? யாராவது கேட்டு சொல்லுங்களா? அடுத்தது விருத்தி சாலை. விருத்தி சாலைன்னா டெவலப்டு சென்டரா. விருத்தி என்றால் உரை விருத்தி என்று பெயர். உரைகளுக்கு அது வந்து நீங்கள் வந்து பாடல்களுக்கு, பாக்களுக்கு, உரைநடைகளுக்கு விருத்தி எழுதுவதுன்னு பேர். அதுக்கு வந்து ஒரு டெவலப்டு சென்டர்னு இவங்களா ஒன்று கற்பனை இல்லை. அடுத்தது உபாசனா சாலை. உபாசனா சாலைன்னா சென்டர் ஃபார் ஒர்ஷிப்பா. அப்போ சத்தியஞான சபை என்ன? உபாசனா சாலைன்னா வழிபாட்டு தலம்னு கொடுக்குறாங்க. ஆனால் மேலே சத்தியஞான சபை வந்துருச்சு சரிங்களா? அதில் வந்து சாகா கல்வி வேறு கற்றுக் கொடுக்க போகிறாங்களா இந்த உபாசனா சாலையில். அப்புறம் யோக சாலை, மெடிடேஷன் ஹால். வள்ளலார் எங்கேயா மெடிடேஷன் பண்ண சொன்னார்? அடுத்தது விவகார சாலை. விவகார சாலைன்னா டிஸ்கோர்ஸ் சென்டர். டிஸ்கோர்ஸ் சென்டர்னா சொற்பொழிவு மையம். யார் சொற்பொழிவு மையம் பண்ண போகிறாங்க? இதே தான் இப்போ போய் எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்களா? இதே தான் ஒரு 10 பாடலையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நகர மாட்டாங்க, பின்னாடி நகர மாட்டாங்க. இவர்கள் தான் சொற்பொழிவு. இதிலெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் 8 சாலைகளை வள்ளலார் வலியுறுத்தியதாக இவர்கள் சொல்கிறாங்க. இந்த அஃபிடவிட்டில் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் வள்ளலார் வந்து தர்மசாலை ஏற்கனவே கட்டிட்டாரு, சத்தியஞான சபை கட்டிட்டாருனால மீதம் 6 சாலைகள் வந்து பெண்டிங் இருக்குங்க. வள்ளலார்னாலேயே கட்ட முடியாமல் விட்டுட்டு போயிட்டாருங்க, அதனால நாங்கள் அதை கட்டுறோம், அதுக்கு பேர் தான் சர்வதேச மையம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கடைசியாக இறுதியாக நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு மனுதாரர்களும் அரசு தரப்பும் சரி, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய தரப்பும் எல்லாமே யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பூரா நீதிபதிகள் இருவருமே குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அதான் நடந்திருக்கு. இதுக்கிடையில் வந்து நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சுன்னா, இதில் உள்ள பெரிய ஒரு காமெடி என்னென்னா, 100 கோடி ரூபாய் அளவுக்கு சர்வதேச மையம் கட்டக்கூடிய இந்த இந்து சமய அறநிலைத்துறை உள்ளூரில் மாநகராட்சிக்கிட்ட, நகராட்சியோ மாநகராட்சியோ இருக்குங்களா, அதுக்கிட்ட கூட இவங்க அனுமதி வாங்க கிடையாது. மின்சார வாரியத்திட்ட அனுமதி வாங்கலை. ஃபயர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தீயணைப்புத்துறையில் அனுமதி வாங்கலை. சுற்றி வந்து அது தொல்லியல் சார்ந்த இடம். ஏற்கனவே அதில் உள்ள தோண்டி பார்த்துட்டு அவங்க ஆள் ஒரு ரிட்டையர் ஓய்வு பெற்றவரே என்ன சொல்லிட்டாரு, 200 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டுமானம் இருக்குங்க, ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. 200 ஆண்டுகள் பழமையான கட்டுமானம்னாலே ஆர்கியாலஜிக்கல் ஒரு பேருண்மை கொண்ட ஒரு ஆதாரம். அதை போய் இல்லைன்னு இவங்க வந்து அது ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, அவர் நல்ல வேலை 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுன்னு ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்லிட்டார். அப்படி பார்த்தாலும் 200 ஆண்டு ஆச்சு. அது ஒரு காமெடி. அதற்கு பிறகு இவங்க தொல்லியல் சார்ந்து வரணும்னா இவங்க நேராக வந்து அதே கட்டுமானத்தை வந்து இன்னொரு குழு பார்த்துட்டு நேராக போய் ஆவண காப்பகத்தில் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் நாளை கொண்டு வருவாங்க. தொல்லியல் என்பது இவர்கள் நினைப்பது போல மிக ஏளனமாக மேலோட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு ஆய்வும் இவங்க வந்து அதுலேயும் சொதப்பல். ஆக இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. உண்மையை சொல்ல போனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கே கைகால் தலகால் புரியல. சர்வதேச மையம் பேர் கட்டுங்கயான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எப்படா இதரெல்லாம் ஒட்டி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குவது, எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறது என்பது தெரியாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலைகள் பற்றின ஒரு இது. இப்போது
நீதிமன்றத்தில் அஃபிடேவிட்டில் இப்படி சாலைகள் கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கெல்லாம் இன்புட் கொடுக்குறாருல்ல, தன்னை வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாம் தான் 25 வழக்கு போட்டோம், 25 வழக்கு போட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த 25 வழக்கு என்னென்ன பிரேயர், அதில் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத அவர் சொல்லவே கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நபர் வந்து முதல்ல இந்து சமய அறநிலையத்துக்கு எதிராக தான் இந்த 25 வழக்குகள் எல்லாம் போடுறாரு. வள்ளலார் 200 விழாவில் இவரை வந்து குழுவில் சேர்த்த போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த சில வழக்குகளை வாபஸ் வாங்கிடுறாரு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரான வழக்குகளையே தம்மை வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய மதுரை நீதிமன்றத்தில் வந்து நீதித்துறையில் ஏதோ ஒரு பதிவாளராக, உதவி பதிவாளரோ துணை பதிவாளராக பதிவு செய்து கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு, மேதகு தமிழ்நாடு அரசு 100 கோடி கொடுத்துருச்சு, 100 கோடி கொடுத்துருச்சு, 100 கோடி கொடுத்துன்னு ஏலமிட்டாரே, அந்த நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் தனக்கு வந்து வள்ளலார் 200 குழுவில் சேர்த்துறாங்க தெரிஞ்ச உடனே இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரான வழக்குகளையே திரும்ப வாங்கிட்டார். அப்போது இவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால், இந்து சமய அறநிலையத்துறை தனக்கு ஒரு பதவியோடு பணத்தோடு ஒரு வந்து நாளைக்கு சர்வதேச மையத்திலேயோ அல்லது இந்த முதியோர் இல்லத்திலேயோ ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டாருன்னா, இவர் எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கிடுவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீது பற்றுதலும் நேர்மையும் உண்மையும் கொண்டவராக இருக்கார். எவ்வளோ பெரிய டுபாக்கூர் வேலை பாருங்கள். நீ எதுக்கு வழக்கு போட்ட? இந்து சமய அறநிலையத்துறை எதிர்த்து போட்ட வழக்கு அப்படிங்கிறது அங்கே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வந்து வள்ளலார் கூறியது போல நடத்தணும்னு புத்தகம் பூரா வந்து கக்கி வச்சுருக்கீங்கல்ல. அப்புறம் ஏன் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரான வழக்குகளை, சில வழக்குகளை வாபஸ் வாங்கிக்கிட்டு அதே வள்ளலார் 200 குழுவில் போய் சேர்றீங்க? பதவியும் பொறுப்பும் பணமும் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் விலை பேசி விற்கக்கூடியவராக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதற்கு மேல் சான்று இல்லை. இந்த நபர் தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு? அமைய வேண்டிய சாலைகள், சமரச சுத்த சன்மார்க்க பாடசாலையாம். இது பேர் தான் சாத்திர சாலை. சாஸ்திரம் அப்படிங்கிறத வள்ளலார் 1867 விட்டுட்டார். அதையே அதுக்கு இவங்க தமிழில் விளக்கம் சமரச சுத்த சன்மார்க்க பாடசாலை. சாஸ்திரம் என்பது தான் பாடமா? திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பாடம் என்பது சாஸ்திரங்களா? இந்த முதல்லையே இவருடைய வாதம் அடிபட்டு போயிடுது. அடுத்தது கருணை விருத்தி சாலை. விருத்தி சாலைன்னா நான் சொன்ன உரை விருத்திக்கு கருணை விருத்திக்கு என்னையா சம்பந்தம்? உரை விருத்தி அப்படிங்கிறது, விருத்தி உரை எழுதுவது அப்படிங்கிறது தமிழில் மிக முக்கியமான ஒன்று. அது எதற்குன்னா, பாடல்களுக்கும் செய்யுளுக்கும் உரை விருத்தி செய்து, இவர் கருணை விருத்தின்னு இவராக கற்பனை பண்ணிட்டார். ஏன்னா இவர் கருணை சாலைன்னு ஒன்று வச்சிருக்காரு அவர் மதுரையில். அதனால் இவரை சேர்த்திக்கிட்டார். ஏன்னா இவர் பெரிய தமிழ் புலவர் அல்ல. இடுக்கில்லாமல் அப்படிங்கிறதுக்கு இடுக்குக்கு வந்து துன்பம்னு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. உலகத்திலே இல்லாத விளக்கம். அப்படிப்பட்ட அவர் தமிழ் அறிஞரவர். இதில் கருணை விருத்தி. அடுத்தது வள்ளலார் மூலிகை சாலை, வைத்தியசாலைன்னு அப்படி வந்து இந்த குறிப்பு எங்கே இருக்குதுன்னு அதையும் பார்த்துட்டா சுத்தமாக முடிஞ்சு போயிடும். வள்ளலார் மூலிகை சாலைன்னு அதுக்கு வைத்தியசாலைக்கு ஒரு பெயர். அது ஏன் வள்ளலார் மூலிகை மட்டும்தான் வச்சு வைத்தியம் பண்ணுவாங்களா? 444 48 மூலிகைகள் இருந்தால் அதை மட்டும்தான் வச்சு வைத்தியம் பண்ணுவாங்களா? அவர் எந்த மூலிகையும் பயன்படுத்த மாட்டாங்களோ? அடுத்ததாக முதியோர் இல்லம், உபகார சாலை. முதியோர் இல்லைன்னா உபகாரம் என்றால் அது என்ன, முதியோருக்கு செய்வது மட்டும்தான் உபகாரமா? இது அடுத்த காமெடி. அடுத்தது நல்ல விசாரச்சாலை. விவகாரச்சாலை அப்படிங்கிறதுக்கு நல்ல விசாரச்சாலை. விவகார சாலை என்றால் என்ன? இந்த விவகாரத்தின் போது, இந்த செயலின் போது, இந்த பிரச்சனையின் போது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆக ஒரு விவகாரம் என்றால் எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள சாதக பாதங்களை அலசுவது, அதுதான் விவகாரச்சாலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, அனாலிசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தானே தவிர அதன் நல்ல விசார சாலை, அதனால் நல்ல விசார கெட்ட விசாரன்னு தெரியல. அப்புறமா சுத்த சன்மார்க்க வழிபாட்டு சாலை அப்படின்னு 6வது அமைய வேண்டிய சாலையா? அப்போ சத்தியஞான சபை என்னது? வழிபாட்டு சாலை இல்லையா? அது என்ன ஷோகேஸ் பொம்மையா அப்படிங்கிற கேள்வியில் வருது இல்லைங்களா? சுத்த சன்மார்க்க வழிபாட்டு சாலை, இதுக்கு பேர் உபாசனா சாலை. உபாசனா அப்படின்னு என்னென்னா, உபாசனை செய்தல் அப்படின்னா பூசை செய்தல், அர்ச்சனை செய்தல், வழிபாடு செய்தல்னு அர்த்தம். அதில் வந்து ஏற்கனவே சத்தியஞான சபை இருக்கும் பொழுது இன்னொன்றுக்கு புதுசாக இன்னொன்று உபாசனா சாலை, சுத்த சன்மார்க்க வழிபாட்டு சாலை. அடுத்தது யோக சாலை. அதுக்கு விளக்கம் பாருங்கள், தமிழில் இந்த அறிவாளி கொடுத்துருக்காரு. சுத்த மெஞ்ஞான யோக சாலையாமா. அதனால யோக சாலையில் மெஞ்ஞான யோகம் பொய்ஞான யோகம்னு இருக்கா? இப்படி வந்து புதுசாக காமெடியாக விளக்கம் கொடுத்துட்டு, ஏன் இது வந்து 1867 72 வரைக்கும் வள்ளலாரே செஞ்சுருக்கலாமே? 1867
1872க்குள்ள வள்ளலாரே செஞ்சிருக்கலாமே. தர்மசாலை கட்டின வள்ளலார் நேரா ஞானசபை மட்டும் தானே கட்டினார், வேற எதையுமே கட்டலையேன்னு கேட்டா, இல்ல அப்பல்லாம் சுத்தீரர்களுக்கு அறிவில்லாம இருந்த காரணத்தினால அப்ப வள்ளலார் கட்டாம விட்டாரு. இப்ப எல்லாத்துக்கும் அறிவு வந்துருச்சு. அதனால கட்டலாம் அப்படின்னு இவ்வளோ பெரிய புத்தகத்துல அந்த மனுஷன் சொல்லியிருக்காருங்க. 79 பக்கம் எழுதுற புத்தகத்துல 46 பக்கத்துக்கு வள்ளலார் என்னவெல்லாம் பெருவெளி, வெளிங்கிற பாடல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த வெளிங்கிற பாடல்லாம் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி 46 பக்கத்துக்கு ஒட்டி வச்சிருக்காரு. அது கூட வந்து இந்த சாலைகள் அப்படிங்கிற இந்த டுபாக்கூர் கதையை விட்டு, இதற்கு சான்றாக இவர் சொல்றது என்ன? சாலைகள்னு சொல்லிட்டு இதெல்லாமே அமைய வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற தன் விருப்பத்தை சொல்லியிருக்கார். எப்படி ஊரநடிகள் நான் கண்ட ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒரு எழுதி வச்சிருப்பார். அவர் கண்ட கனவையெல்லாம் எழுதி வச்சிருப்பார். அதுபோல இவர் இந்த நபர் கண்ட கனவாகத்தான் இந்த வள்ளலார் பெருவழியும் 8 சாலைகளும் என்கிற நூல் இருக்கு. இது ஒரு தனி மனிதர்களுடைய அவருடைய விருப்பத்தை எழுதி வச்சுட்டு, அப்பெல்லாம் இல்லை, இப்போ அறிவு வந்துச்சு. இப்போ அறிவு இருந்தா ஏயா இப்படி போய் பெருவழி கட்டிக்கிட்டு சுற்றுலாத்தலம் அமைக்க போறீங்க, உள்ளுக்குள்ள கேன்டீன் வேற கட்ட போறீங்க, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் கட்ட போறீங்க, உள்ளுக்குள்ள விஐபி சூட்டு கட்ட போறீங்க, குளியலறை தங்கும் வசதி கட்ட போறீங்க. பெருவழிக்குள்ள எந்த அடி முட்டாளாவது இதெல்லாம் செய்வானா? இது எல்லாம் தான் நீங்க வந்து அறிவு வளர்ச்சி என்றால், அப்போ உண்மையான அறிவு எது? அப்போ இது ஒரு சப்பைக்கட்டு. அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பூராமே பொய்யும் புரட்டும், பொய்யான வரலாறுகளை எழுதுவது, பொய்யான வள்ளலார் பாடலுக்கு பொய்யான விளக்கங்களை, புரட்டு விளக்கங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது, மடைமாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய இருக்கு. இப்போ அடுத்த கட்ட நாடகம் இப்படி ஒரு புத்தகத்தை போட்டாச்சா, புத்தகத்தை போட்டு அவசர அவசரமாக கிண்டில்லாம் போட்டு உலகம் முழுவதும் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்களாம். பெருவெளிங்கிறது வந்து அது வந்து வெட்ட வெளிப்பா ஸ்பேஸு. இந்த பெருவெளி குறிப்பதல்ல. அப்புறம் 8 சாலைகளில் இவர் வந்து 7 சாலைன்றார். அஃபிடவிட்டில் 6 சாலைன்னு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சொல்லப்படுது. இது இந்த பக்கம் மறு வச்சுட்டு இந்த பக்கம் மறு வைக்காமல் வரக்கூடிய மாறு வேஷம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இது காமெடி ஷோ தான் அது. அப்புறம் இந்த சாலைகள் எல்லாம் வந்து அப்போ அறிவில்லை, இப்போ எல்லாத்துக்கும் அறிவு வந்துருச்சு, அதனால் கட்டலாம், கட்டி இதன் மூலமாக பாடத்தை இப்போ வந்து கொண்டு போகலான்னு. சரி, யார் பாடம் நடத்துவது? ஈரோடு கதிர்வேல் ஐயா போன்றவங்களா? இவங்களை வச்சுட்டு தான் நீங்கள் அங்கே பாடம் நடத்த போகிறீங்களா? இல்லை இந்த புத்தகம் எழுதினாரே இடுக்கு அப்படின்னா துன்பம் அப்படின்னாரே, இவர் வச்சுட்டு அங்கே பாடம் நடத்த போகிறீங்களா? என்ன காமெடி இது? எதையாவது சப்பைக்கட்டு காரணங்கள் கூறி எப்படியாவது பொதுமக்களை சொத்த சன்மார்க்க சங்கத்தவர்களை ஏமாற்றி விட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தை இலக்கித்தவரை இவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்படியெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றாங்க. இந்த புத்தகத்தை பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வள்ளலார் வந்து வழிபாட்டு முறைகள் என்ன சொல்லியிருக்காரோ அதை இவங்க பிரித்து லைனாக போட்டு இது இவர் சொன்ன மாதிரி இவர் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக நெய்வேலி சுரங்கத்திற்கு செல்ல இருந்த பார்வதிபுரம், கருங்குழி, அதே போல் வடலூர் சித்தி வளாகம் போன்ற இடங்களை எல்லாம் திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி அவர்களை வைத்து அழகாக வந்து அந்த இடத்தை மீட்டார். அதன் பிறகு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்பது கிருபானந்த வாரியரை வைத்து செய்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வழக்கில் இந்த அர்ச்சகரை வெளியேற்றுவதற்கு இவர்களை வைத்து அவர் அந்த பணியை செய்தார். இப்பொழுது பெருவழிகள் கட்டக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து சன்மார்க்கர்களையும், தமிழ்நாட்டில் உள்ள திமுக தவிர முக்கியமான அனைத்து கட்சிகளையும், சன்மார்க்க சங்கத்தவர்களும் ஆய்வறிஞர்களையும் களமிறக்கியிருக்கிறார் திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். எனவே அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கும் அதை சன்மார்க்கம் சங்கம் விளங்கும் காலம் வரையிலும் அதை பாதுகாக்கும் பணியிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் மிகவும் கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டோங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கத்தையும் தம்பக்கம் இழுத்துக்கொண்டு அதை வசூல் வேட்டை செய்வதற்கான இதெல்லாம் இறங்குனா மரண அடிதான் விழும் என்பதற்கு இவையெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. இந்த நாடகத்தில் அடுத்து என்ன தெரியுங்களா? தற்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டது. இன்னைக்கு தலைப்பு பாருங்க, தினகரனில் ஞானசபையில் ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டதான். ஞானசபையில் எங்கே ஆக்கிரமிப்பு இருந்துச்சு? 106 ஏக்கர் நிலப்பரப்பில் தெற்கு பகுதி, நெய்வேலி சாலைக்கு தெற்கு பகுதியில் உள்ள 71 ஏக்கர் தற்பொழுது இருக்கிறது. நெய்வேலி சாலைக்கு வடக்கு புறம் உள்ள 40 ஏக்கர் முழுவதும் கட்டடங்கள் நிரம்பி கிடக்கின்றன. அதுதான் ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்பை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் நீதிமன்றம் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு. இப்போது வழக்கு விசாரணை 24ஆம் தேதி வர்ற காரணத்தினால முன்னாடி இருந்த 5 குடிசைகளை வந்து லைட்டாக அப்படியே ஓரம் தட்டி, அவங்களெல்லாம் எதிர்த்து பேச முடியாத ஒரு வலிமையற்றவர்கள் வச்சுக்கோங்களேன், அவங்கள தட்டி சுத்தப்படுத்திட்டு இவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கும்போது மீதி ஒரு 5 பேர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நீதிமன்றத்துக்கு நேற்றே போயிட்டான்.
இந்த வழக்கு விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டான். கொஞ்சம் அந்த ஆளு வந்து நீதிமன்றத்துக்கு போகும் அளவுக்கு வசதியும் தெரிஞ்சவங்க போல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த 5 ஓலை குடிசையை வறியவர்களுக்கு ஓலை குடிசையை மட்டும் அகற்றிவிட்டு, வலிமையான 5 பேர் நீதிமன்றத்திற்கு போவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு, அதை அகற்றாமல் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கியிருந்தா தானே இவங்க வந்து உடைக்கணும். நீதிமன்றத்தில பெட்டிஷன் போட்டுனே நிறுத்திட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? அரசாங்கம் என்ன வேகமா செயல்படுது பாருங்க இந்து சமய அறநிலைத்துறை. அவங்க நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஸ்டே வாங்கிட்டு வர்றது தானே முக்கியம். ஸ்டே வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நீங்க இடிச்சிருந்தா பரவால்ல. இதுதானே நீங்க ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்ய வேண்டியது. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னு நிறுத்திட்டாங்க. இது எல்லாமே சாதாரண முன்னாடி இருந்த ஓலை குடிசை கடைகள், சின்ன சின்ன கடைகள். ஆனால் நெய்வேலி சாலைக்கு வடக்கே 40 ஏக்கரில் கல்யாண மண்டபங்கள், மாடி வீடுகள் என்று கட்டப்பட்டிருக்கின்றன. இவை பல திமுகவினுடைய பினாமிகள் என்றும் சொல்லப்படுகிறது. அங்கெல்லாம் கை வைக்கவே இல்லை. இப்போ 24ஆம் தேதி வந்து ஒரு நல்ல பிள்ளை போல, ஹோம்ஒர்க் செய்த பள்ளி குழந்தை போல, பள்ளி சிறுவர் சிறுமி போல நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லும்? நாங்கள் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்ற தொடங்கிட்டோம். அதில் 5 பேர் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் நாங்கள் அடுத்து தொடர்ந்து பண்ணிடுவோம். நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எனவே நீங்கள் இந்த சர்வதேச மையத்தை உள்ளே கட்ட அனுமதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக நாங்கள் ட்ரஸ்டி ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ட்ரஸ்டி என்கிற அறங்காவலர் குழு அமைக்க வேண்டுமேனால் முதலில் அதற்கான அறிவிப்புகளெல்லாம் வெளியிடணும். அதெல்லாம் இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச யாரோ இவங்களே ஒருத்தர் உள்ள போட்டு அதை கொண்டு வருவாங்க. இப்போ நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம். ஏன்னா இவர்கள் துறை சார்ந்த எல்லாமே அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது கூட வாங்காமல் தான் செஞ்சுருக்காங்கிறதான் நீதிமன்றமே வந்து வியப்பாக கேள்வி கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து சில அனுமதியெல்லாம் 24ஆம் தேதி வந்து பள்ளி சிறுவர் சிறுமி போல நின்று, ஐயா நாங்கள் இதெல்லாம் செய்து விட்டோம், எனவே எங்களுக்கு உள்ளே கட்ட அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடியது அத்தனை நாடகங்கள் தான் இவை அனைத்துமே என்பதை விரிவாக கூற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சற்று விரிவான பெரிய காணொலியாக இட வேண்டியது இருந்தது. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.